நிகரற்ற அன்புடையவனமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை போற்றி ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் சலாமும் கருணை நபி முஹம்மது முஸ்தபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அவர்களின் குடும்பத்தார்கள், உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்கள் மற்றும் நம் அனைவர் மீதும் அல்லாஹ் தனது அருள், கிருபை, ரஹ்மத்தையும் சாந்தியையும் சமாதானத்தையும் ஒற்றுமையையும் நின்று நிலவச் செய்தவர்கள் புரிவானாக. ஆமீன். கணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் அல்லாஹ் நல்லடியார்களே, இன்று ஜமாஅத்துல் ஆஹிர் பிறை 15 என்பதை நினைவுபடுத்திக் கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நாளை மஹ்ஷரில் நம் அனைவரையும் இந்த ஜும்ஆவில் எப்படி ஒன்று கூட்டினானோ அதுபோன்ற நம்முடைய சந்ததிகளோடும் நம்முடைய கண்ணியத்திற்குரியவர்களே 2023 ஆண்டு முடிய போகும். புத்தாண்டு கொண்டாடுவோம் என்று பல நாடுகளில் பலவிதமாக தயார் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. எப்படி புத்தாண்டு கொண்டாடலாம், புத்தாண்டு கொண்டாடுவதற்கு எப்படி புதுமையாக கருவிகளை உருவாக்கலாம், லைட் எப்படி ஜோரணை செய்யலாம், எவ்வளவு பணம் செலவு பண்ணலாம் என்பன போன்ற செயல்பாடுகளில் உலகம் முழுவதும் செய்யப்பட்டிருக்கு. ரொம்ப தீவிரமாக நடந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கே தெரியும், பல நாடுகள்ல அந்த புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு செலவு செய்யக்கூடிய அந்த பணம் மாஷா அல்லாஹ் பல கோடிகளை செலவு செய்கின்றார்கள். உலகத்தில் மிக பிரம்மாண்டமான கட்டிடங்களை கட்டி வைத்துக் கொண்டு அந்த கட்டிடங்களை வைத்து கேலி கூத்தை பண்ணி கொண்டிருக்கின்றார்கள். இஸ்லாமிய நாடுகள் முதல் கொண்டு மிகப்பெரிய தவறுகளை இழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் மறுக்க இயலாது. பெருமக்களே, அப்படிப்பட்ட இந்த புத்தாண்டை கொண்டாடுவதற்கு முன்னால் இந்த புத்தாண்டு சம்பந்தமாக நாம் என்ன விளங்கி வச்சிருக்கிறோம்? அன்பானவர்களே, அல்லாஹ் தஆலா சொல்றான், குர்ஆன் இந்த வானம் பூமி உருவாகுவதற்கு முன்னதாகவே அல்லாஹ் தஆலா காலங்களை படைத்ததாக சொல்கின்றான். இன்ன இத்தத்த ஷுஹூர இன்தல்லாஹி 12 சனத்தன். அல்லாஹ்விடத்திலே மாதங்கள் 12ஆக கணிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு வரைக்கும் நாம 12 மாதங்கள் முடிந்தவுடன் ஒரு வருடம் முடிந்ததாக நாம் தீர்மானிக்கின்றோம். புத்தாண்டுகளை என்ன செய்து கொண்டிருக்கின்றோம், கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அந்த கழிந்த வருடத்தை கடந்து சென்று கொண்டிருக்கின்றோம். அன்பான பெருமக்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் இதுவரை எத்தனையோ ஆண்டுகளை கழித்து விட்டோம். ஒவ்வொரு ஆண்டும் புதுசா பிறக்குது, பழசு கழியுது. அதே மாதிரி ஒவ்வொரு ஆண்டுகளும் பல ஆயிரக்கணக்கான குழந்தைகள் பிறக்குகின்றார்கள், பல்லாயிரக்கணக்கான மனிதர்கள் மரணிக்கின்றார்கள். அது காலம் காலமாக நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. அன்பான பெருமக்களே, அப்படிப்பட்ட இந்த புத்தாண்டு புகக்கூடிய இந்த வேளையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு புத்தாண்டிலும் ஒரு துஆவை ஓதுவார்கள் என்பதாக பிரபலியமான ஒரு துஆ ஒன்றை நமக்கு சொல்லித் தருவார்கள். அல்லாஹும்ம அத்கில்ஹு அலைனா பில் அம்னி வல் ஈமான் வஸ்ஸலாமத்தி வல் இஸ்லாம் வதிவானி மினஷ் ஷைத்தானி வரிதுவானி மினர் ரஹ்மான். கிருபையுள்ள ரஹ்மானே, இந்த வரக்கூடிய புத்தாண்டு காலங்கள் எங்களுக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு காலமாகவும், பில் அம்னி வல் ஈமான், ஈமானை பூர்த்தியான முறையில் பின்பற்றக்கூடிய ஒரு காலமாகவும் எங்களுக்கு அமைச்சு கொடு. வரக்கூடிய புத்தாண்டு காலத்திலேயாவது நாங்க உண்மையான மூமினா இருக்கணும், உண்மையான நம்பிக்கை உடையவர்களாக இருக்க வேண்டும். வஸ்ஸலாமத்தி வல் இஸ்லாம், மன அமைதியையும் ஆறுதலையும் ஆரோக்கியத்தையும் தந்து இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் வாழக்கூடிய வாழ்க்கையின் வழிமுறையை எங்களுக்கு என்ன செய்து கொடு, அமைத்துக் கொடு. ஷைத்தானுடைய தீங்கில் இருந்து எங்களை நீ காப்பாற்று. பெருமக்களே, நல்லா நினைவு வச்சுக்கணும். இந்த துஆ தெரியாட்ட கூட இது வரக்கூடிய கருத்துக்களை நாம் இந்த நேரத்தில் கேட்பது ஒரு சுன்னத்தான நடைமுறையாக இருக்கின்றது. வரிதுவானி மினர் ரஹ்மான், ரஹ்மானான உன்னுடைய திருப்பொருத்தத்தை அடைந்தவர்களாக
வரக்கூடிய புத்தாண்டு காலத்தில் நாங்கள் வாழ்க்கையை தொடங்குவதற்கு எங்களுக்கு வழிவகை செய்து கொடியா அல்லாஹ் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்வார்கள் என்பதை இன்று உங்களுக்கு நான் அதை நினைவுபடுத்துகின்றேன். ஒவ்வொரு ஆண்டுகள் கழியும் பொழுதும் நாம சிந்திக்க வேண்டியது என்ன? டெய்லி நாட்கள் கழிந்து கொண்டுதான் இருக்குகின்றது, வாரங்களும் கழிந்து கொண்டுதான் இருக்குகின்றது, ஒவ்வொரு மாதமும் கழிந்து கொண்டுதான் இருக்கின்றது, வருடமும் சென்று கொண்டுதான் இருக்குகின்றது. ஆனால் நாட்கள் நம்மை கழிக்கும் பொழுது ஒவ்வொரு நாள் இரவிலும் நாம் சிந்திக்க வேண்டும், இந்த நாளையில் நாம் எவ்வளவு நல்ல அமல் செஞ்சிருக்கிறோம், எவ்வளவு பேருக்கு உதவி செஞ்சிருக்கிறோம், அல்லாஹ் நமக்கு கடமையாக்கின 5 வக்து தொழுகையை சரியா தொழுதுட்டோமா, நமக்கு அல்லாஹ் சொன்ன வாழ்க்கையை சரியான முறையில் வாழ்ந்திருக்கிறோமா, ஹராமான காரியம் எதுவும் செஞ்சிருக்கிறோமா, யாருக்காவது தர்மம் செஞ்சோமா, யாருக்காவது நன்மை தரக்கூடிய ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சோமா என்று ஒவ்வொரு நாளும் கழியும் பொழுது மனிதன் சிந்திக்கணும். அதே மாதிரி வாரங்கள் கழியும் பொழுதும் மனிதன் அதை பற்றி சிந்திக்க வேண்டும். இந்த வாரத்துல நாம எவ்வளவு நன்மை செஞ்சோம், எவ்வளவு பாவம் செஞ்சோம், யாருக்கு உதவி செஞ்சோம், எவ்வளவு சதக்கா செஞ்சோம், இவைகளை சிந்திக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய கடமையா இருக்குது. அதே மாதிரி மாதம் கழியும் பொழுதும் வருடம் முடியும் பொழுதும் இந்த சிந்தனையோடு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை துவங்கும் பொழுது, பெருமக்களே, இனி வரக்கூடிய காலங்களிலாவது நாம் பொய் சொல்லக்கூடாது, புறம் பேசக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது, ஹலாலான வாழ்க்கையை வாழணும், ஹராம் செய்யக்கூடாது, வட்டியிலிருந்து விலகி இருக்கணும், விபச்சாரம் செய்யக்கூடாது என்பன போன்ற எண்ணங்களை நம்முடைய கல்புகளில் நாம் உறுதிப்படுத்திக் கொள்ளணும். முதல்ல நாம நம்முடைய நப்சிடத்துல பையத்தை செஞ்சுக்கிறணும். நம்முடைய வாழ்க்கையில இனிதமான காரியங்களை செய்யக்கூடாது. இது எப்ப செய்யணும்னா ஒவ்வொரு இரவும் செய்யணும், ஒவ்வொரு வாரம் முடியும் பொழுதும் செய்ய வேண்டும், ஒவ்வொரு மாதமும் வருடமும் கழியும் பொழுது நம்முடைய கல்புல இதை பத்தி நினைச்சு பார்க்கணும் பெருமக்களே. அப்படிப்பட்ட இந்த வருடம் முடியக்கூடிய இந்த நேரையிலே நம்முடைய வாழ்க்கை எப்படி கழிந்தது என்பதற்கு அல்லாஹ் தஆலா ஒரு திருமறை வசனத்தை, இலகுவான ஒரு சூரா, எல்லா மனதிலும் உள்ள அற்புதமான ஒரு சூறாவின் மூலமாக மனிதனுடைய வாழ்க்கையின் அமைப்பை எப்படி சொல்றான் பாருங்க. வல் அஸ்ர், வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக. அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை நல்ல கவனிக்கணும். அல்லாஹ் தஆலா 90க்கும் மேற்பட்ட இடங்களிலே சில செய்திகளை சத்தியமிட்டு சொல்றான். 90க்கும் மேற்பட்ட இடங்கள்ல குர்ஆன் ஷரீஃப்ல அவன் சத்தியமிட்டு சொல்றான் அப்படின்னு சொன்னா அது மிக முக்கியமான ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். அந்த முக்கியமான விஷயங்களை மக்களுக்கு சொல்லும் பொழுது அல்லாஹ் சத்தியமிட்டு சொல்லுவான். அந்த 90 சத்தியங்களில் மிக முக்கியமாக 14 இடங்களில் காலத்தின் மீதே அல்லாஹ் தஆலா சத்தியமிட்டு சொல்றான். என்ன அர்த்தம்? காலம் எவ்வளவு முக்கியமானது, காலம் எவ்வளவு பொன் போன்றது, அதனுடைய நன்மை என்ன என்பதை மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், அல்லாஹ் சொல்லுவான், நிச்சயமாக மனிதன் மிகப்பெரிய நஷ்டத்தில் இருக்கிறான், மிகப்பெரிய நஷ்டத்தில் இருக்கிறான். அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த நஷ்டம், அதை பற்றி சொல்லும் பொழுது பெருமக்கள் எழுதுவார்கள், அதனுடைய விளைவுரையில் எழுதுவார்கள், அல்லாஹ் என்ன நஷ்டத்தை சொல்றான்? பணங்காசு நஷ்டப்பட்டது சொல்றானா, அல்லது வியாபாரம் பெருசா செஞ்சுட்டு அதில் நஷ்டமாயிருச்சு அப்படின்னு சொல்றானா? இல்லை பெருமக்களே, அல்லாஹ் சொல்லுவது மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான் சொன்னா தன்னுடைய நேரத்தையும் காலத்தையும் வீணடித்து நஷ்டப்படுகின்றான். அதனால்தான் அதை ஆரம்பிக்கும் பொழுதே வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக என்று காலத்தினுடைய முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்துவதற்காக அல்லாஹ் இப்படி சொல்லுவான். மனிதன் நஷ்டத்தில் இருக்குகின்றான். இல்லல்லதீன ஆமனு, யாரை தவிர தெரியுமா? இல்லல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டு இருக்குகின்றார்களே அவர்களை தவிர. வஅமிலு ஸாலிஹாத்தி,
சாலிஹான நல் அமல்களை செய்கின்றார்களே அவர்களை தவிர, உண்மையை சரியான முறையில் உண்மையான வாழ்க்கையை அல்லாஹ் எடுத்து சொல்லிக் கொடுத்த வாழ்க்கையை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த வாழ்க்கையை, அவர்கள் வாழ்ந்து சென்ற வாழ்க்கையை யார் வாழுகின்றார்களோ அவர்களை தவிர, பொறுமையாளிகளை தவிர மற்றவர்கள் அனைவரும் நஷ்டவாளிகள் தான். எந்த விஷயத்துல? காலத்தை வீணாக்கக்கூடிய விஷயத்துல நஷ்டவாளிகளாக இருக்குகின்றார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை இங்கு நாம் கவனிக்க வேண்டும் பெருமக்களே. அல்லாஹ் அக்பர். அன்பான பெருமக்களே, காலத்தினுடைய நன்மதிப்பை மக்களுக்கு விளங்க வைப்பதற்காகவே அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பல விஷயங்கள் நமக்கு சொல்லித் தருவாங்க. இதா மரலல் அப்து அவ் சாஃபிர், ஒரு மனிதன் நோயாளி ஆயிட்டான், உடம்பு சரியில்லை, ஒரு மனுஷனுக்கு உடம்பு சரியில்லை, அல்லது பிரயாணத்தில் போகின்றான். உடம்பு சரியில்லைன்னு சொன்னாலும் பிரயாணத்தில் போனாலும் அமல் செய்வது சிரமமாக இருக்கும் இல்லையா? உடம்பு சரியில்லைன்னு சொன்னா எந்திரிச்சு தொழுகக்கூடிய அந்த கடுமையான குளிர் காய்ச்சல் இருக்குது, அல்லது கடுமையான வியாதி வந்துருச்சு, கோமாவில் போயிட்டோம். கோமாவில் போகக்கூடியவங்களுக்கு தான் இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. கடுமையான வியாதி வந்துருச்சு, அவங்க அமல் செய்ய முடியல, அல்லது ஒரு கடுமையான பிரயாணத்தில் இருக்குல்ல, அந்த தொழுக முடியல. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. இப்ப பஸ்ல போறாங்கன்னு வைங்களேன், லுஹர் டைமா இருக்கு, லுஹர் டைம் வந்து பங்கு சொல்லிட்டாங்கன்னா அந்த நேரத்தை தொழுதாகணும், பிற்படுத்தினா தொழுகக்கூடாது. இப்ப வாகனத்தில் போகும் பொழுது தொழுக முடியாத ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில பெருமக்கள் இப்படி சொல்லுவாங்க, அவன் தன்னுடைய வாழ்க்கையில சரியான முறையில எல்லா நேர தொழுகைகளையும் கொஞ்சம் கூட கலா இல்லாமல், நேரம் தவறாமல் அமல் செய்யக்கூடிய விஷயத்தில் அல்லாஹ்வுக்கு பயந்து அவன் செயல்பட்டு இருப்பானால், இது போன்ற நோயாளியாக இருக்கும் பொழுது, சபராளியாக இருக்கும் பொழுது அவனுக்கு அல்லாஹ் தஆலா அந்த நன்மையை பூர்த்தியாக்கி தருவான். என்ன புரியுது அவங்களுக்கு? காலத்தை வீணடிக்காமல், நேரத்தை பொழுதை தேவையில்லாமல் கழிக்காமல் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்தவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுது, பிரயாணத்தில் இருக்கும் பொழுது அதனுடைய நன்மையை தந்து விடுகின்றான். அதுக்காக வேண்டி நம்ம கரெக்டாக செஞ்சுக்கிட்டே இருந்தோம், நம்ம பிரயாணத்தில் போயிருக்கிறோம், நம்ம நோய்வாய்ப்பட்டிருக்கிறோம், செய்யாட்டா கூட நன்மை தந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இமாம் பயான் சொல்லிட்டாங்கிறதுக்காக வேண்டி நோய்வாய்ப்பட்டவங்க தொழுக முடியல அப்படிங்கிறதுக்காக இந்த பின்னாடி தொழுக கூடாதுங்கிற அர்த்தம் இல்லை. பிரயாணத்தில் போறவங்க தொழுக முடியாத ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னு சொன்னா பிரயாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தொழுக கூடாதுங்கிற அர்த்தம் இல்லை. அன்பானவர்களே, அதை சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். தொழுகை நேரத்தை சரியான நேரத்தில் தொழுதுதான் ஆக வேண்டும். அது தொழுக முடியாத நேரத்தில் நாமல் பிரயாணம் இல்லாத காலங்கள்ல, நோய் இல்லாத காலங்கள்ல சரியாக சொல்லுன்னா, நாம் நோயினுடைய காலங்களில் அதை பிற்படுத்தி தொழுதிருந்தாலும், பிரயாணத்தினுடைய காலத்தில் பிற்படுத்தி தொழுதிருந்தாலும் அதனுடைய நன்மையை சரியான நேரத்தில் தொழுதிருந்தால் என்ன நன்மை கிடைக்குமோ நன்மை கிடைக்கும். அன்பான பெருமக்களே, அப்படிப்பட்ட இந்த விஷயங்களை, காலத்தினுடைய நன்மதிப்பை மக்களுக்கு விளங்க வைப்பதற்காகவே அல்லாஹ் தஆலா இவ்வளவு அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்றான். காலம் எவ்வளவு அருமையானது தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொருவரும் எவ்வளவு மோசமான சூழ்நிலையில நம்முடைய காலங்களையும் நேரங்களையும் வீணாக்கிக்கிட்டு இருக்கிறோம், நம்ம விளங்காம இருக்கிறோம். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நாம் சிந்திச்சு பார்ப்போம் சொன்னா நம்முடைய நேரத்தை நாம எவ்வளவு வீணாக்கி கொண்டிருக்கின்றோம் என்பதை விளங்கிக் கொள்ளலாம். இன்னைக்கு பார்க்கிறோம், ஒவ்வொரு இளைஞர்களும் சரி, இளைஞர்களாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், மொபைல் போன் யூஸ் பண்ணக்கூடிய அனைவருமே தன்னுடைய நேரங்களை, பொன்னான நேரங்களை எவ்வளவு தேவையில்லாமல் வீணடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பது அவருடைய மரண நேரத்தில் தெரியும். தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு காலத்தை வீணா கழிச்சிருக்கிறோம்,
அப்படிங்கிற செய்தி யாருக்கும் அவர்களுடைய மரண நேரத்தில் விளங்காமல் இருக்காது. பெருமக்கள் இப்படி சொல்லுவார்கள், தமூத்தூன கமா தஹ்யூன், தங்களுடைய வாழ்க்கையில எப்படி நாம வாழ்ந்தோமோ அது மாதிரி தான் நம்முடைய மரணம் வருமா. வத்துபஅஸூன கமா தமூத்தூன், எப்படி நாம மரணிக்கின்றோமோ அப்படித்தான் எழுப்பப்படுவோம் என்பதாக சொல்லுவாங்க. நம்முடைய மரணம் எப்படி இருக்குமா, நம்ம வாழ்நாள் முழுவதும் எந்த சிந்தனையோட எந்த செயல்பாட்டோட வாழ்ந்தோமோ அந்த மாதிரியான ஒரு மரணம் தான் வரும். வாழ்நாள் முழுவதும் மொபைல் விளையாடுறதுலையும் தேவையில்லாம பொழுதுபோக்குறதுலையும் அல்லாஹ்வை மறந்தவர்களாக வாழக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்தோம் சொன்னா நமக்கு மரண நேரத்துல கலிமா என்ன செய்யாது, வாயில வராது. மரணம் அவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலையாக இருக்கும். எப்படி மரணிக்கின்றோமோ கமா துபஅஸூன், அதே போன்றுதான் எழுப்பப்படுவோம் என்பதாக நமக்கு சொல்லித் தருவார்கள். வாழ்நாள் முழுவதும் காலங்களை வீணடித்தோம், வாழ்நாள் முழுவதும் நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதமான நன்மையை காண செய்யல, யாருக்கும் எந்த உதவியும் செய்யல, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யல என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையினுடைய கடைசி காலம் மோசமான காலமாக இருக்கும் என்பதாக பெருமக்கள் சொல்லி காட்டுவார்கள். அன்பான பெருமக்களே, அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹனஃபி மதுஹபினுடைய மிக முக்கியமான ஒரு முஸன்னிஃப், ஒரு இமாம். தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் மக்களுக்கு மார்க்கத்தை எடுத்துச் சொல்வதையே தங்களுடைய தொழிலாகவும் வேலையாகவும் வைத்திருந்தார்கள். மஸ்ஜிது நபவியில் அமர்ந்து மக்களுக்கு பாடம் நடத்தி கொண்டே இருப்பார்கள். நடத்துவதற்கு முன்னால் எந்த கித்தாபையும் முத்தாளாக செய்ய மாட்டாங்க. அப்படி அமல் செய்யக்கூடிய விஷயங்களையும் மார்க்க சட்டங்களையும் மக்களுக்கு சொல்லுவாங்க. ஒரு நாள் கூட அவர்கள் வீணான எந்த காரியத்தையும் செய்ததாக யாரும் கொண்டிருக்க முடியாது. பெருமக்களே, நன்கு விளைய கொள்ளுங்க. கடைசி நேரம், உங்களுடைய சக்கராத்துடைய கடைசி நேரம் ஒரு பாடம் நடத்துறாங்க. என்ன பாடம்? அதாவது ஹஜ்ஜுக்கு போறவங்க ஜும்ராத்துல போய் கல்லெறிவாங்க இல்லையா, அந்த கல்லெறியக்கூடிய அந்த சட்டத்தை பத்தி பேசுறாங்க. என்ன சொல்றாங்க? கல்லெறிய போவதற்கு நடந்து போவது சிறப்பா, வாகனத்தில் போவது சிறப்பா என்று கேட்கிறாங்க. இன்னைக்கு கல்லெறிய போறதுக்கு மிக இலகுவான முறையில வழிவகை அமைச்சு கொடுத்திருக்கிறாங்க. ஒரு காலகட்டத்துல கல்லெறிய போறதுக்கு கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலையா இருக்கும். அந்த கட்டத்தில் அவங்க பாடம் நடத்துறாங்க. கல்லெறிய போகணும், சைத்தனை கல்லெறிய போகணும்னா நடந்து போகணுமா, அப்படி இல்லைன்னு சொன்னா வாகனத்துல போகணுமா? அப்ப இருக்கக்கூடியவங்க சொல்றாங்க, மாணவர்கள் நடந்து போறதும் சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இமாம் அவர்கள் சொல்றாங்க, அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இல்ல. அப்போ மாணவர்கள் சொல்றாங்க, அப்போ வாகனத்துல போறதும் சிறப்பு, அதுக்கும் இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப நீங்களே சொல்லுங்க உஸ்தாத் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப அவங்க பதில் சொல்றாங்க, அதாவது 3 தடவை சைத்தானை கல்லெறியணும். முதல் நாள், 2வது நாள், 3ஆம் நாள். அந்த ஹஜ்ஜுக்கு போனவங்களுக்கு சொல்லும் போது அந்த பாடத்தை சொல்லிக் கொடுப்பாங்க. ஒரு தடவை ஹஜ்ஜுக்கு அந்த உம்ரா அந்த கல்லெறிய போது கல்லெறிந்து விட்டு அந்த இடத்துல நின்று அல்லாஹ்விடத்துல துஆ செய்யணும். ஒரு அமல், முக்கியமான அமல் அது. அப்படி துஆ செய்ய வேண்டும் என்று இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் கல்லெறிய போறீங்கல்ல, அப்படி போகும்போது நடந்து போகணும். அதற்கு அடுத்ததாக இன்னொரு தடவை சைத்தான கல்லெறி போகும்போது திரும்பி பார்க்காம இருந்து போயிடணும். அப்படி போகும்பொழுது நீங்க என்ன செய்யக்கூடாது, நடந்து போகக்கூடாது, வாகனத்துல போகணும்னு சொல்றாங்க. இதை ஏன் சொல்ல வர்றேன்டா, இப்ப இது முக்கியமான விஷயம் இல்லை. அதை சொல்லி பாடம் முடிந்து மாணவர்கள் இங்க போறாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் அப்படின்னு அந்த கலிமாவை சத்தமோடு சொல்றாங்க. அவங்களுடைய உயிர் பிரிஞ்சிருச்சு, அவங்களுடைய உயிர் பிரிந்து விட்டது. அவர்கள் சிறு வயதிலிருந்து தங்களுடைய வாழ்க்கையை இந்த மார்க்கத்திற்காக, மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காக, சட்டங்களுடைய ஏன் அந்த விஷயத்தை சொன்னா, அவங்க கடைசி நேரம் வரைக்கும் இந்த மார்க்க விஷயங்களை மக்களுக்கு எடுத்துச் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதனுடைய பிரதிபலனை பாருங்கள். அல்லாஹ் தஆலா
அவர்களுடைய கடைசி வார்த்தையை எவ்வளவு உயர்தரமான ஒரு வார்த்தையை சொல்லி மரணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்தான் என்பதை நாம் என்ன செய்யணும், இங்கு விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பான பெருமக்களே, ஹஜ்ரத் இப்னு ஜௌசி அல்லாமா அவர்கள் அவங்க சொல்லுவாங்க, நான் என்னுடைய வாழ்க்கையில் 20,000 கிதாபுகளை படித்திருக்கின்றேன். எத்தனை கிதாபு? 20,000 கிதாபுகளை படிச்சிருக்கிறேன். ஒரு மனிதர் 20,000 கிதாபுகள் படிப்பது என்பது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்லை. உண்ணக்கூடிய நேரத்தை தவிர, உறங்கக்கூடிய நேரத்தை தவிர, குளிக்கக்கூடிய நேரத்தை தவிர மற்ற எல்லா நேரமும் கிதாபுகளை படித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிருந்தால் மட்டும்தான் 20,000 கிதாபை படிக்க முடியும். 20,000 கிதாபுகளை மட்டும் படித்ததோடு மட்டுமில்ல, 2,000 கிதாபுகளை இந்த மக்களுக்கு, இந்த உம்மத்திற்காக எழுதியிருக்கின்றேன். அவங்க சொல்லுவாங்க, இப்னு ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அப்படி 20,000 கிதாபுகளை அவங்க எழுதுனாங்க இல்லையா, 2,000 கிதாபுகள் எழுதுனாங்க இல்லையா, அந்த 2,000 கிதாபுகளை எழுதுவதற்கு இப்போ உள்ள மாதிரியான பேனா கிடையாது. அப்ப மையில தொட்டு தொட்டு தான் எழுதணும். அந்த பென்சில் போன்ற குச்சியை அவங்க அந்த எழுத 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 மழுங்கும் இல்லையா, அந்த குச்சியை சீவுவார்களாம். சீவக்கூடிய அந்த நேரத்தில் கூட தன்னுடைய நாவு சும்மா இருக்கக்கூடாதுன்னு சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் என்று அல்லாஹ்வை திக்ரு செய்து கொண்டே இருப்பார்களாம். பெருமக்களே, இப்படி சொல்லுவார்கள். அவர்கள் மரணம், அவர்களுடைய வசியத்தை பற்றி சொல்லும் பொழுது, மரணமாகிவிட்டால் நான் என்னுடைய பென்சில்களை சீவி அதிலிருந்து வெளியான துகள்களை வைத்து என்னுடைய ஜனாசாவை குளிப்பாட்டக்கூடிய நீரை நீங்கள் சுட வையுங்கள் என்பதாக அவர்கள் வசியத்து செய்துவிட்டு மரணம் எழுதினார்கள் என்பதாக பெருமக்கள் சொல்லுவார்கள். அன்பான பெருமக்களே, இந்த இடத்தில் நாம் ஒன்றை கவனிக்க வேண்டும். ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில் 20,000 கிதாபுகளை படிக்கிறார் என்று சொன்னால், 2,000 கிதாபுகளை எழுதுகிறார் என்று சொன்னால், அல்லாஹ் அவருடைய காலத்திலும் நேரத்திலும் எவ்வளவு பரக்கத்து செய்திருக்கின்றான் என்பதை நாம் விளங்க வேண்டும். காலத்தினுடைய நேரத்தினுடைய பரக்கத்தை, அதனுடைய உண்மையான நம்பிக்கையான விஷயத்தை நாம் விளங்கினோம் என்று சொன்னால்தான் அல்லாஹ் தஆலா நமக்கு என்ன செய்வான், கொஞ்சமான நேரத்திலும் அதிகமான வேலைகளை செய்யக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவோம். நம்முடைய உள்ளங்கள்ல காலத்தின் மீதும் அதனுடைய நேரத்தின் மீதும் கொஞ்சம் கூட என்ன இல்லை, நமக்கு சிந்தனையே இல்லை. அந்த சிந்தனை இன்மையின் காரணத்தினாலதான் இன்று நிறைய பேர் என்ன செய்யறோம், அதிகமான நேரங்களை வீணான விளையாட்டுகள்ல, தேவையில்லாத செயல்பாடுகள்ல, அசிங்கமான காரியங்கள்ல, கன்றாவியான காட்சிகளை பார்க்கக்கூடிய விஷயங்கள்ல, மொபைல் போன்கள்ல இரவு நேரங்கள் முதல் கொண்டு தூக்கத்தையும் கெடுத்து இளைஞர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள், அதை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்குதா? ஒரு பிரயோஜனம். இன்னைக்கு நான் விடிய விடிய மொபைல் பார்த்தேன், அந்த மொபைல்ல பார்த்ததிலிருந்து இந்த நன்மையான விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே என்னுடைய லைஃப் ஸ்டைலை இப்படித்தான் கொண்டு வர போறேன் அப்படின்னு யாராவது ஒருத்தர் மொபைல் போன்ல இருந்து தன்னுடைய வாழ்க்கையினுடைய அமைப்பை மாற்றினது உண்டா? அல்லது அந்த மொபைல் போல விடிய விடிய பார்த்ததுனால உடம்புக்கு ஆரோக்கியம் இருக்குமா? அல்லது ஏதாவது வருமானம் இருக்குமா? எந்த வருமானமும் இல்லாத, உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய, நேரங்களையும் காலங்களையும் நாசமாக்கக்கூடிய அந்த கேவலமான செயலை இன்று நாம் செய்து கொண்டிருப்பதனுடைய காரணம் தெரியுமா? அது நேரத்தினுடைய நன்மதிப்பை நாம் விளங்காததனுடைய காரணத்தினால்தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்படி செய்யக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த மாதிரி ஆண்டு முடியக்கூடிய இந்த வேளையில சிந்திக்கக்கூடிய விஷயம் தெரியுமா? இந்த வருஷம் நாம நம்முடைய குடும்பத்துக்காக என்ன செஞ்சிருக்கிறோம், நம்முடைய குடும்பத்துக்காக, நம்முடைய தாய் தகப்பனுக்காக, நம்மளைய பெற்று வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கி தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து இவ்வளவு நல்ல வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கிறாங்களே பெற்றவங்க, அந்த பெற்றவங்களுக்காக வேண்டி இந்த ஆண்டு நம்ம என்ன செஞ்சோம், நமக்காக நாம என்ன செஞ்சிருக்கிறோம், இந்த காலத்துல நம்ம எவ்வளவு சம்பாதிச்சிருக்கிறோம், ஏதாவது வேலை செய்யக்கூடிய அளவிற்கு நாம சிந்திச்சிருக்கிறோமா?
அல்லது குடும்பத்தை நாம் உயர்த்த வேண்டும் என்று கவலைப்பட்டிருக்கிறோமா என்பன போன்ற சிந்தனைகள் ஒவ்வொரு இளைஞனுக்கும் வரணும். எந்த இளைஞனுக்காக வருதா? என்ன செய்யறான்? அந்த சாப்பிட்ற நேரம், குளிக்கிற நேரம் தவிர தூங்குறதெல்லாம் இல்லை. தூங்குறது இன்னைக்கு இளைஞர்களுடைய நிலைமையை பார்த்தீங்கன்னு சொன்னா 2 மணி 3 மணி தஹஜ்ஜத் வரைக்கும் அவன் செய்யறான், மொபைல பார்க்கறான். 3 மணிக்கு மேல அவன் மொபைல் பார்க்கணும். அவன் மொபைலை வைக்கிறதுக்கு ஆசை இல்லை, மொபைலை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். கையை விட்டு தன்னால மொபைல் நழுவி கீழே விழுகுது. என்ன காரணம்? கண்ணு அவனுடைய உடம்புக்கு செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது மக்களே. அதுக்கு நாம துரோகம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த துரோகத்தை பத்தி இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் வாய்ப்பு கிடைக்குமோ சொல்லுவோம். அந்த மொபைல் தன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய சிந்தனை தடுமாறி தூக்கம் மிகைத்து கண் அயர்ந்ததற்கு பிறகு மொபைல் கீழே விழுந்தா தான் தூங்குறானா? அவன் அப்புறம் எப்ப எந்திரிப்பான் தெரியுமா? எல்லா வேலையும் முடிஞ்சிடும், எல்லாரும் சாப்பிட்டு வேலைக்கு போயிடுவாங்க. இவன் 10 மணி 12 மணிக்கு எந்திரிக்கிறான். பள்ளிக்கூடம் இல்லைன்னு சொன்னா பகல் பூரா தூங்குறான். எவ்வளவு மோசமான சூழ்நிலையில காலத்தை கழிக்கலாம் பார்த்தீங்களா? இவனுக்கு என்ன தகுதி இருக்குது? 23 வருஷம் முடிஞ்சிருச்சு, 23வது ஆண்டு முடிஞ்சிருச்சு, 24 வரப்போகுது, சந்தோஷமா ஜாலியா கொண்டாடுவோம் அப்படின்னு கொண்டாடக்கூடிய தகுதி என்ன இருக்குது உனக்கு? முதல்ல அப்படி கொண்டாடுறதே மார்க்கத்துல இருக்குதா? மார்க்கம் நமக்கு அப்படி சொல்லி தந்திருக்குதா? இந்த 23ஆம் ஆண்டு முடிந்து அந்த 24வது ஆண்டு வரக்கூடிய அந்த இரவு நேரங்களை எவ்வளவோ இளைஞர்கள், குறிப்பாக நம்முடைய இஸ்லாமிய இளைஞர்கள் கூட கேவலமான காரியங்களை செய்யக்கூடியவர்களாக, மிக மிக மோசமான காரியங்களை செய்யக்கூடியவர்களாக, அன்றைய நாளையில் மது அருந்தி அதை கொண்டாடக்கூடிய இளைஞர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா நம்மள்கிட்ட? அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அது போன்ற மது பாட்டில்களை வாங்கி வைத்து மது பழக்கம் இல்லாத இளைஞர்களை கூட கொண்டு வந்து பக்கத்துல உட்கார வச்சு வாடா குடிப்போம், இந்த புத்தாண்டை மகிழ்ச்சியை ஆரம்பிப்போம் என்று அந்த கேவலமான காரியங்களை செய்யக்கூடிய இளைஞர்கள் எத்தனை பேர் பெருமக்களே! அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். நான் சொன்னதை போன்று நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்ததோ அப்படித்தான் மரணம் இருக்கும். நாம் மரணிக்கும் பொழுது எந்த சூழ்நிலையில் மரணித்தோமோ அது போன்றுதான் எழுப்பப்படுவோம். அப்படிப்பட்ட சிந்தனைகளை நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். பெருமானா சொல்லுவாங்க, நீங்கள் கபறுகளை கடந்து செல்லும் பொழுது அவர்களுக்கு சலாம் உரைக்க வேண்டும் என்று சொல்லி தந்திருக்கின்றார்கள். ஆனால் அந்த கபறுவாசிகள் என்ன சொல்றாங்கன்னு தெரியுமா? பெருமானா சொல்லி காட்டுவாங்க, மனிதர்களே, நீங்கள் மிகவும் பொதுவாக்காக இருக்கின்றீர்கள். மரணித்துவிட்ட எங்களுக்கு 2 ரக்காத்து தொழுகக்கூடிய நேரம் கிடைத்தால் போதும். மரணித்துவிட்ட எங்களுக்கு 2 ரக்காத்து தொழுகக்கூடிய நேரம் கிடைத்தால் இந்த முழு துன்யாவும் எங்களுக்கு கிடைப்பதை விட மேலான விஷயம். ஒவ்வொரு மனிதனும் தான் இறக்கக்கூடிய கடைசி தருவாயில் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் அல்லாஹ் சொல்லுவான், எந்த மனிதனும் சக்கராத்து கடக்கும் பொழுது தொண்டைக்கும் நெஞ்சுக்கும் அவனுடைய ரூஹ் இழுத்துக் கொண்டிருக்கும் பொழுது, யா அல்லாஹ் எனக்கு பணத்தை கொடு, காசை கொடு, செல்வத்தை கொடு, வீட்டை கொடு, சொத்தை கொடு, சுகத்தை கொடு கேட்க மாட்டான். அவன் கேட்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம், யா அல்லாஹ் எனக்கு சிறிது நேரம் தேவை, ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் நேரம் கொடு, என்னுடைய சொத்தை பூரா சதக்கா செஞ்சிடறேன், அட்லீஸ்ட் ஒரு 2 ரக்காத்து தொழுகையாவது நான் தொழுது கொள்கின்றேன் என்று அந்த காலத்தினுடைய நன்மதிப்பை அப்பொழுதுதான் விளங்குவான். மௌத்து வர வரைக்கும் நமக்கு காலத்தினுடைய நன்மதிப்பு விளங்காது, அதனுடைய நேரத்தினுடைய மதிப்பு நமக்கு தெரியாது. அது தெரியாததுனால தான் நாம் என்ன செய்யறோம்? மொபைல் போன்கள்லையும் சினிமாக்கள்லையும் விளையாட்டுகள்லையும் வெட்டி அரட்டைகளிலும் அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுவதிலும் நம்முடைய காலம் கழிந்து கொண்டிருக்கின்றது. பெருமக்களே, அன்பான பெருமக்களே, காலத்தினுடைய மதிப்பு தெரியுமா? நாம் சொல்லக்கூடிய ஒரு சுப்ஹான் அல்லாஹ்வினுடைய நன்மையை பற்றி நாளை கியாமத் நாளில் அதன் மூலம் கிடைக்கக்கூடிய அந்த நன்மதிப்பை அப்பொழுது சொல்லிக் கொள்வார்களாம், ஆஹா எவ்வளவு அருமையான நன்மை அல்லாஹ் தருகின்றான், வாழ்க்கை முழுவதையும் வீணாக்கி விட்டோமே என்று வேதனையும் வருத்தமும் படக்கூடிய அந்த தருணத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தும் கூட நாம் இன்னும் விளங்காமல் இருக்கின்றோம். ஒரு செய்தியை சொல்லி முடிக்கின்றேன் பெருமக்களே.
ஒரு ஜனாசா ஒன்று போகின்றது. ஜனாசா போகும் பொழுது ஒரு பெருமகனார் தன்னுடைய நண்பரிடம் கேட்பார், இதோ போகின்றதே ஜனாசா, இந்த ஜனாசா தன்னுடைய இனிமேல் அவரால் 2 ரக்காத்து தொழுக முடியுமா? முடியாது. ஒரு 10 ரூபாய் தர்மம் பண்ண முடியுமா? முடியாது. தாய் தகப்பனை மதிக்காமல் நடந்திருந்தால் அதை சரி செய்ய முடியுமா? அவர்களுக்கு நன்மதிப்பை விளங்கி அவர்களுக்கு செய்ய வேண்டிய நன்றி கடனை தீர்க்க முடியுமா? முடியாது. இது எந்த விதமான அமலும் செய்ய முடியாது. ஆனால் அந்த வாய்ப்பை அல்லாஹ் உனக்கும் எனக்கும் கொடுத்திருக்கின்றான். அந்த வாய்ப்பை அல்லாஹ் உனக்கும் எனக்கும் கொடுத்திருக்கின்றான். மரணத்திற்கு முன்னால் நாம் வாழக்கூடிய வாழ்க்கையினுடைய நன்மதிப்பை விளங்கி அல்லாஹ் நமக்கு எப்படி சொல்லி காட்டினானோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ்ந்து காட்டினார்களோ அதுபோன்ற ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நற்கீப ரஹ்மத்து செய்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.